இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எந்தெந்த காலகட்டங்களில் எதற்காக எழுதப்பட்டது என்பதை உங்களுக்கு கடந்த நாட்களில் ஒவ்வொரு முறையும் அந்த வசனங்களை சொல்றதுக்கு முன்பாக அதை சற்று விளக்குகிறேன். ஏனென்றால் அநேக நேரங்களில் சில வார்த்தையை சில வசனத்தை நம்ம எடுத்துக்கிறோம், அதனுடைய ஆழமோ அதனுடைய நோக்கங்கள் கர்த்தர் ஏன் எழுதுகிறார் என்ற அந்த நோக்கம் நமக்குள்ளே விளங்க துவங்குச்சு என்றால் ரொம்ப ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறதுக்கோ அதை பயன்படுத்துக்கிறதுக்கு மிக ஆசீர்வாதமாக. கடந்த மாதங்களில் உங்களோடு கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து 36வது அதிகாரத்தை 36ஆம் வசனத்தை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டு அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எழுப்பி கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்தின் மேலே நான் அக்கறை உடையவனாக இருக்கிறேன், ஜனத்துக்காய் நான் பரிந்து பேசி ஜனத்தை நான் காப்பாற்றுகிற தேவன் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றார்? 36 வாசிங்க. என்ன வாசிங்க? நிர்மூலமானவைகளை கர்த்தர் கட்டுகிறார், பாழா எது போயிருக்கிறோ அதை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பயிரமாக்குறார். நம்முடைய ஆண்டவரே கர்த்தர், நம்முடைய தேவனே கர்த்தர். அவர் சொன்னால் அதன்படி காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. அதை தான் நீங்கள் ஜூலை மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினதை நீங்கள் கேட்டீங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஆதாரமாய் காண்பித்து கர்த்தர் பேச துவங்கினார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலையில் உங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தை ஒரு பெரிய ஆழத்தையும் ஒரு பெரிய நோக்கத்தையும் கர்த்தர் தந்து எனக்கு அதை வெளிப்படுத்த துவங்கினார். இந்த ஊழியங்கள் இதே போன்று ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் 38 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஊழியம், இந்த சபை, இந்த ஊழியம். சில நேரங்களில் இந்த 2வது ஆராதனைலாம் பார்க்கும்போது வர்ற ஒரு சோர்வு இருக்கும். முதல் ஆராதனை நல்லா இருந்துச்சு, ஏனென்றால் ஆட்கள் வரும்பொழுது இப்படி அநேக கேள்வியோடு கூட அநேக ஆண்டவரே 38 ஆண்டுகள் காரியங்கள் அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கிறதே, கர்த்தர் என்ன திட்டங்களை வச்சிருக்கிறீங்க? காரியங்கள் இப்படியே தான் இருக்குமா, அஸ்தமனமாகவே இருக்குமா அப்படின்னு சொல்லி விசாரங்கள் அல்ல, ஆனால் ஒரு பாரத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற அந்த காலகட்டத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை மிக ஆழமாய் காண்பித்தார். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 33வது அதிகாரங்களில் 10வது வசனத்தை ஆதாரமாய் உங்களிடத்தில் இந்த 1ஆம் தேதியை நான் பிரசங்கிக்க துவங்கினேன். இந்த 38வது ஆண்டில் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் 38 வருஷம் இந்த சபையில் வர்றவங்களா எல்லாம் இருக்கலாம், ஆனால் இந்த ஊழியத்தை ஆரம்பித்து 38 ஆண்டுகள். இன்றைக்கு அதனுடைய ஐடென்டிட்டியை, அதனுடைய முக்கியத்துவங்களை ஒரு வசனத்தினூடாக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். வருகிற வாரங்களில் கூட பேசும்பொழுது வேதத்தில் ஆழமாய் 38 குறித்து பேசி இருக்கிறத சில அடையாளங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஆனால் அதற்கு ஆதாரமாய் கர்த்தர் என்னிடத்தில் பேசி காண்பிக்க துவங்கின ஒரு வார்த்தை என்னவென்றால் 33:10 வாசிக்கிறோம். தீர்க்கதரிசன புஸ்தகமாகிய ஏசாயால, இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது, இப்பொழுது, ஆமென், இப்பொழுது எழுந்திருப்பேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ரொம்ப ஆச்சரியமா பார்க்கக்கூடாது, வார்த்தையை சொல்லணும், பலவீனப்படுத்திடக்கூடாது, வார்த்தையை நல்லா தைரியமா அறிக்கணும். இப்பொழுது எழுந்திருளுவேன், அது என்ன அர்த்தம்? now, இப்பொழுது, இன்றைக்கு, இந்த மாதத்தில் இன்று துவங்கி கர்த்தர் உனக்காய் எழுந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். உள்ளுக்குள்ள ஒரு விசாரம், என்ன ஆண்டவரே ஜெபம் பண்றேன், இல்லை ரொம்ப நாள் காத்து இருக்கிறேன், ஒரு பதிலே வராமல் இருக்கிறதே, சில காரியங்கள் பலவீனப்பட்டதை போலவே இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒருவேளை உள்ளுக்குள்ள உனக்கு ஓடிக்கொண்டிருக்கிற சில கேள்விகளுக்காய் கர்த்தர் இந்த ஆலயத்தில், இந்த இடத்துல என்னை சொல்லும்படி ஏவி கொண்டிருக்கிற வார்த்தை, இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன். 5ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வசனத்தில் சொல்றார், கர்த்தர் உயர்ந்தவர். பாருங்க, கர்த்தர் ஒரு சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாதி ராஜா. அவர் போய் நீ எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எழுந்திருக்கிற தேவன் இல்ல, அவர் மகிமைப்பட்ட தேவன், அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகிற சர்வ அதிபதி, சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர். அவர் ஏன் எழுந்திருக்கணும்? அவர் ஏன் உயர வேண்டும்? அவர் ஏன் மகிமைப்படும்? See, if I look at the light and say it's light, it's light. இந்த லைட்டை பார்த்துட்டு இது வெளிச்சம்னு சொன்னா இது வெளிச்சம். அப்படிதான் அவர் கர்த்தர், அவர் உயர்ந்திருக்கிறவர், அவர் ஏற்கனவே எழுந்திருக்கிறவர், அவர் மகிமைப்பட்டிருக்கிறவர். ஆனால் ஏன் இந்த இப்பொழுதுன்ற வார்த்தையை கர்த்தர் இந்த இடத்துல பயன்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறார் என்றால், சூழ்நிலைகள் அஸ்தமனமாக இருக்கிறது, சூழ்நிலைகள் இறுக்கமாக இருக்கிறது மத்தியிலே கர்த்தர் எழும்பி சொல்றாரு, இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது நான் மகிமைப்படுவேன். எத்தனை பேருக்கு புரியுது?
ஒரு மாதிரி டல்லா இருக்கக்கூடாது. நல்ல உற்சாகமா வீட்டிலேயே சண்டை போட்டுக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா கூட இங்க சர்ச்சில் உட்காந்து நல்ல கத்தரை சோதனம் பண்ணாருங்க. வீட்டில் சமாதானத்தை கத்தர் தந்துருவாரு. ஒரு பசியினுடைய வாடுதல வந்து வயிற்று போராட்டத்தில் வந்தீங்கன்னா கூட கத்தர் சமூகத்தில் வந்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டாருங்க. உங்களை கத்தர் இந்த இடத்துல விடுதலை ஆக்கிடுவார். ஆமென். இப்போ இந்த வார்த்தையில் ஒரு பெரிய மகத்துவம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கத்தர் சொல்றார், இந்த 1ஆம் தேதி காலையில இருந்து துவங்கிய இடத்துல கத்தர் 1ஆம் தேதி இல்லை, கடந்த நாட்களில் நான் ஜெபிக்கிற நாட்கள் இருந்து கத்தர் என்னோடு கூட சொன்ன, தம்பி மகனே, இந்த 38வது ஆண்டுல நான் எழுந்தருள் இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்காய் எழுந்தருள் இருக்கிறேன், உனக்காய் நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், நான் உனக்காய் மகிமைப்பட்டு காண்பிப்பேன். அல்லேலூயா. அவர் மகிமைப்பட்டு அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. அவர் மகிமைப்பட்டதுனால எனக்கு தான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் மகிமைப்பட்டதுனால எனக்கு ஆசீர்வாதம்? அல்லேலூயா. அவர் மகிமைப்பட்டதுனால எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் looking at all the dire situation, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையுடைய பயங்கரமான இறுக்கங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார். அதனால தான் நீங்க 5வது வசனத்துல வாசிக்கிறீங்க, அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்துல வாசமா இருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு விளக்கம் காமிச்சேன் இல்லையா? அவர் உயர்ந்தவர், அவர் வாசம் பண்ணுகிற இடம் ஒரு உன்னதமான இடம். அந்த உன்னதமான இடத்துல இருக்கிற கர்த்தர் ஏற்கனவே உயர்த்தப்பட்டு தான் இருக்கிறார். ஆனால் என்னுடைய காரியங்களுக்காய், என்னுடைய சூழ்நிலைகளுக்காய் கர்த்தர் என்ன பண்றாரு? உயருவேன் என்று சொல்லி. ஏனென்றால் இதே வசனத்துல வாசிக்கிறீங்க, அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறவர், பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். அப்ப யார சொல்றாரு? சீயோன் அப்படின்றால் யார்? யாரோ ஒரு ஊரை பத்தியோ, யாரோ ஒரு மனுஷனை பத்தியோ, யாரோ வச்சிருக்கிற பேரை பத்தி அல்ல. சீயோன் என்றால் சீயோன் என்றால் அது என்னவென்றால், இந்த வேதாகமத்தின் அடிப்படையிலே 125ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, சீயோன் என்றால் யார்? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாது இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப சீயோன் யார்? நான் தான். நிரப்புகிற கர்த்தர் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் என் காலங்களுடைய உறுதியாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலங்களுடைய உறுதியாய் என்ன பண்ணுது? எனக்கு கர்த்தர் பூரண ரட்சிப்புன்னு சொல்றவங்க நல்லா அறிக்கையிடுங்க. பூரண ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு, காரியங்களை செய்கிறதற்கான பூரண ஞானம், அறிவு என் காலங்களுடைய உறுதியாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவன் இப்படிப்பட்டவர், தம்மை நேசிக்கிறவர்கள், தம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற காரியமா இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த தீர்க்கதரிசன புத்தகங்களை கர்த்தர் ஏன் அதை எழுதுகிறார் என்பதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு தருகிறேன். எசேக்கியேலை கர்த்தர் ஏன் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதினார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் ஒவ்வொரு பகுதிகளும் எவ்விதமாய் பிரிக்கப்பட்டதுன்னு சொன்ன, அப்படியேதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் ஒரு நோக்கத்துக்காய் பிரிக்கப்படுது. 4 பகுதிகளாய் ஆராய்ச்சி பண்ணி இதை எழுதின வேத வல்லுநர்கள் சொல்றதே உங்களுக்கு ஒரு புரிந்து கொள்கிற முகவரியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுப்பின காலங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு வழி விலகி கர்த்தரிடத்துல பின்மாற்றமாயிருந்து, ஆனால் ஏதோ ஒன்று நடக்கும் என்று காத்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் கர்த்தர் 4 பகுதிகளாய் இந்த 66 புத்தகங்களை தீர்க்கதரிசியை கொண்டு எழுதியிருக்கிறார். முதல் பகுதி சொல்லுது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. தம்முடைய பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நீதிய நியாயத்தையும் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தத்துக்கு குலைச்சல் உண்டாகிற பட்சத்தில் கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த நியாய தீர்ப்பை எதிர்பார்க்கிறார். 2வது ஒரு பகுதியை வாசிக்கும் பொழுது, அவர் உருவாக்கின தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நம்பிக்கை தருகிறவராய் இருக்கிறார் என்று நம்பிக்கையின் வெளிப்பாடுகளை தான் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. Hope for the new creation. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற நம்பிக்கை. இன்னொரு பகுதியை நீங்கள் எடுத்து அதே 66 புத்தகங்களை 4 பகுதிகளாக பிரிக்கும் பொழுது, இன்னொரு பகுதி அந்த நம்பிக்கையை ஸ்திரப்படுத்துகிறதற்கு, இந்த நம்பிக்கையை அவருடைய வாழ்க்கையில நிலை கொள்கிறதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவார் என்று தீர்க்கதரிசனமாய் எழுதப்பட்டதுதான் ஏசாயாவில் நீங்க வாசிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தர் தூரம் தோளின் மேல்
அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனமாய் தம்முடைய புதிய சிருஷ்டிகளுக்காய் கர்த்தர் சொல்லுகிற வெளிப்பாடுதான் இயேசு தீர்க்கதரிசனத்துடைய 3வது பகுதியாய் நீங்கள் பார்க்கிறீங்க. 4வது ஒரு பகுதி இருக்குது. அப்படிப்பட்ட புதிய சிருஷ்டிகள், இயேசு கிறிஸ்துவிலே மீட்கப்பட்ட ஜனங்கள் என்றைக்கும் கர்த்தருக்காய் எழும்பி நின்று கர்த்தருக்காய் பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்று கடைசி பகுதி ஸ்பீக்ஸ் அபௌட் தி சேலஞ்ச். உங்களுக்கு பைபிள் ஸ்டடி இருக்குல்ல, ஏன்னா இங்க 2 வெவ்வேறுபட்ட வர்றீங்க. ஒரு சிலருக்குலாம் பரவாயில்ல, சும்மா ஏதோ கேட்டு போலான்னு வந்திருந்தீங்கன்னா நீங்க அப்படி அதை ஒண்டி கேட்டுங்க. ஒரு சிலருக்கு ஏன் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, 66 புத்தகத்துல ஒரு வார்த்தை எடுத்து பேசும் பொழுது அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த 33ஆம் அதிகாரம் எந்த சூழலை எழுதுகிறால் தம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிற நம்பிக்கை. அவர் உருவாக்கின அவருடைய பிள்ளைகள் மேல, அழைக்கப்பட்ட பிள்ளைகள் மேல நீங்க எவ்வளவு அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க தெரியாது, ஆனா கர்த்தர் உங்கள் பேர்ல வைத்திருக்கிற நம்பிக்கைனாலே கர்த்தர் சொல்றாரு, இந்த சீயோனுக்காய் நான் எழுந்தருளுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்க பேர்ல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் கைவிடாமல் நடத்தி வரும் பொழுது கர்த்தர் சொல்ற, இல்ல பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லி என்ன பண்ற, கர்த்தர் இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அப்படிதான் பாருங்க, 33ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்துல வாசிக்கிறீங்க, இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன். சொல்லுங்க, இப்பொழுது. Now I look at that word in English and it says this is the season. அதான் இன்னைக்கு sermonோட டைட்டில், இன்னைக்கு பிரசங்கத்தோடைய டைட்டில் என்ன தெரியுமா, Now is your season. இதுதான் கர்த்தர் உனக்காய் எழும்பவும், கர்த்தர் உனக்காய் மகிமைப்படவும், கர்த்தர் உனக்காய் அற்புதம் செய்யவும் இதுதான் உன்னுடைய காலகட்டம் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட தீர்வாய் தான் சொன்னார், இந்த 38வது ஆண்டு இது உன்னுடைய காலகட்டம், இதுல நான் எழுந்திருப்பேன், உனக்காய் மகிமைப்படுவேன், உனக்காய் நான் உயர்த்தப்படுவேன் என்று கர்த்தர் சொல்றார். I gave you the background. God does not need to be lifted high because he's already lifted high. கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் சிறந்தவர், எல்லா மகிமைக்குரிய பாத்திரர். எதற்காக அப்படின்றத சற்று முதல் பகுதியாக நான் விளக்குறேன். 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது, லீபனோன் வெட்கி வாடுகிறது, சாரோன் வனாந்தரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது, பாசானும் கர்மேலும் பாழாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நினைச்சீங்கன்னா இது ஏதோ தேசத்தை பத்தி கர்த்தர் பேசுறாருன்னா தப்பு. இன்னைக்கு அதனால தான் ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாட்டை 4 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். இதை 1ஆம் தேதி சற்று விளக்கிறேன், கடந்த 6வது இன்னும் கொஞ்சம் விளாவரியா விளக்குனேன். இப்போ இன்னும் கொஞ்சம் எவ்வளவு கர்த்தர் சொல்றாரோ அது அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன், 4 காரியங்களை பார்க்கிறீங்க. துக்கித்து விடாய்த்து இருக்கிறது, வெட்கி வாடுகிறது, வனாந்தரத்தை போல இருக்கிறது, பாழாக்கப்பட்டு கிடக்கிறது. இந்த 4 காரியங்களுக்காக தான் கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது எழுந்திருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மாத்திர கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது எழுந்திருப்பேன். If you want to fit yourself with that word, அந்த வார்த்தைக்குள்ள உன்னை வகுத்து, ஆண்டவரே விடாய்த்து இருக்கிறேன், ஒரு அற்புதம் நடக்காதா, உனக்காய் கர்த்தர் எழுந்திருக்கிறேன்னு சொல்றாரு. வறட்சியா இருக்குதே, 8வது மாதமும் வறட்சியா இருக்குதே, கர்த்தர் உனக்காய் எழுந்திருக்கிறேன்னு சொல்றாரு. பலனே வராமல் இருக்கிறதே, பாழாகவே கிடக்கிறதே, கர்த்தர் உனக்காய் எழுந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. வெக்கப்பட்டு தலை குனிந்து கொண்டே இருக்கிறேனே, கர்த்தர் சொல்ற உனக்காய் எழுந்திருப்பேன். When God compares, it's not about the country. ஏதோ ஒரு தேசத்தை கர்த்தர் ஒப்பிட்டு எழுதவில்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. தேசம் என்று சொல்லப்பட்டது இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்னார். If you read in all the English translation, it says Israel. தேசம் என்றால் என்னங்க? இஸ்ரவேல். யாரை குறித்து சொல்றாரு? இஸ்ரவேல் யார்? நான். இஸ்ரவேல் என்றால் யார்? நான், ஜெயிக்கப்பட்டவன், பழைய மனுஷன் அல்ல, ஜெயிக்கப்பட்டவன், ஓவர்கமர். இஸ்ரவேல் சரித்திரத்தை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது யார். யாக்கோபாய் புறப்பட்டவன் திரும்ப வரும்பொழுது கர்த்தர் அவனை தொடுகிறார், இஸ்ரவேலாய் மாறினான். பழைய மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்ற எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்க மாத்திரம் சொல்லுங்க, நான் இஸ்ரவேலாய் மாறி இருக்கிறேன். இஸ்ரவேலுடைய அதிகாரம் என்ன தெரியுமா? மேற்கொள்கிறவன். இஸ்ரவேல் யார்? மேற்கொள்கிறவன். சொல்லுங்க, இஸ்ரவேல் யாருங்க? ஜெயிக்கிறவன். அப்ப அந்த ஜெயிக்கிறவன் எப்படி இருக்கிறானா? வசனம் சொல்லுது, துக்கித்து. சொல்லுங்க சார், துக்கித்து விடாய்த்து இருக்கிறான். நீ யார்? கர்த்தருக்குள்ள நீ யார்? ஜெயிக்கிறவனா இருக்க வேண்டும். சொல்லுங்க, நான் யாருங்க? I have to be a performer. I'm giving you 4 P's for all the D's.
What are the 4 D's you see? Depressed, dishonored, dry, desolate. These are the 4 D's you see there. உங்களுக்கு புரோஜனால லைவ்ல சிலர் கேட்குறாங்க, இந்த ஒளிபரப்பு மறு ஒளிபரப்பாய் போகிற திங்கட்கிழமையில கர்த்தர் உங்களோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. பாருங்க, these are the 4 very very vital things today in humans life. இன்னைக்கு நம்முடைய மனுஷ வாழ்க்கையில there's dryness, there's desolation, there's a lot of disgrace and dishonor. There's also a lot of depression today. நிறைய விரக்தி. இன்னைக்கு கூட எத்தனை பேர் ஆராதனைக்கு எப்படி வந்து எனக்கு தெரியும், நான் கடவுள் இல்லை, வெறும் பிரசங்கியார் தான் நான், நீ கர்த்தர் சொல்றதை பேசுறேன், கர்த்தருக்கு தான் தெரியும் நீ எப்படி வந்து போயிட்டு வரலாம், வா, ஒரு டிப்ரெஷன் வந்திருக்கலாம், போயிட்டு வரலாம், நாட்டியம் தானே. கர்த்தரோட பாஸ்டர் இஸ்ரவேல் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க, நீங்களே உங்களை பார்த்து அறிக்கிடுங்க. ஜெயிக்கப்பட்ட இஸ்ரவேல், ஜெயிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜெயம் கொள்கிறவனா தான் இருக்க வேண்டும். எல்லாத்தையும் சுதந்திரித்து கொண்டு வர்றான் திரும்ப மாமா வீட்டுல 20 வருஷம் ரெண்டு வர்ற யாக்கோபு இன்னைக்கு கர்த்தர் இடத்தை சொல்றான், இல்ல ஆண்டவரே, still I feel that emptiness. இன்னொரு வெறுமையை பார்க்கிறேன், என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேன்னு சொல்லி போராடி வாங்கின அந்த ஜெயம் தான் இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேல் தான் நீ. எத்தனை பேர் நல்லா கையை தட்டி சோதனை பண்ணி தூக்கத்தின் ஆவிகள் போவதாக, உன்கிட்ட இருக்கிற விரக்தியின் ஆவிகள் போவதாக. நீ இஸ்ரவேல், கர்த்தரால் ஜெயிக்கப்பட்டவன். அதுக்கு தான் 10வது வசனம், இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயர்த்தப்படுவேன். சும்மா பேசல அவரு. என்ன இன்னைக்கு உலக மனுஷன் மாதிரி பாலிட்டிஷியன் மாதிரி எனக்கு மாலை போடுங்கன்னு சுத்தி நிக்கிற ஒரு ஆண்டவர் கிடையாதுங்க. எனக்காக, என் வறட்சிக்காக, என்னுடைய இல்லாமைக்காக, இயலாமைக்காக கர்த்தர் சொல்ற, நான் எழுந்திருப்பேன், நான் உயர்த்தப்படுவேன், நான் மகிமைப்படுவேன். நான் பட்டு நான் வாங்கிட்டு போயிட்டு பரலோகத்தில் உட்கார்ந்துக்கிறதுல நீ அதில் ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு நான் உயர்த்தப்படுவேன் என்று கர்த்தர் இந்த காலில் இந்த 38வது ஆண்டுல கர்த்தர் உன்னை பார்த்து திருக்கசனமாய் சொல்ல நல்லா கையை தட்டுறோம், கையை தட்டுங்க, சொல்லி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நான் ஜெயம் கொள்ளுகிறவன். பிரதர், you are called to be a performer. நீ எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற? ஜெயம் கொள்ளும்படிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிற. அதை நீ முழுசு அடைய முடியாதபடிக்கு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து எல்லாத்தையும் நசுக்கி போட்டு சிலுவையில தூக்கிட்டு போய் சுமந்து சொல்றார், இனி நீ வெற்றியாயிருன்னு சொல்லி இருக்கிறார். உனக்குள்ள ஏதாவது டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா இன்னைக்கு காலைல இந்த ஆராதனையில சொல்லு, நான் ஜெயிக்கப்பட்டவன், நான் ஜெயிக்கப்பட்டவன். துக்கித்து விடாய்த்து இருக்கிறது உனக்கு இல்ல. துக்கித்து, உன்னை பார்த்து தைரியமா சொல்றேன், துக்கித்து விடாய்த்து இருக்கிறது உனக்குரியது அல்ல. துக்கித்து விடாய்த்து இருக்கிறது எனக்குரியதல்ல, உனக்குரியதல்ல. நமக்கு என்ன தெரியுமா? ஜெயம். சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, எனக்கு ஜெயம். துக்கித்து விடாய்த்து இருக்கிறவன் நான் அல்ல, நான் இஸ்ரவேல்னு சொல்லுங்க. நான் இஸ்ரவேல். துக்கித்து விடாய்த்து இருக்கிறவன் அல்ல, நான் இஸ்ரவேல். ஜெயம் பெற்றவன் சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, நான் ஜெயம் பெற்றவன். துக்கித்து விடாய்த்திருக்க முடியாது. ஒரு காரியம் என்னை துக்கித்து விடாய்த்திருக்க வைக்காது. Oh, I cannot be depressed about one thing or these things and that thing. No, அது எனக்குரியது அல்ல. பக்கத்துல இருந்து சொல்லுங்க, நீங்க இஸ்ரவேல். தைரியமா சொல்லுங்க, நீங்க இஸ்ரவேல். ஜெயித்தவங்க சொல்லுங்க, ஜெயித்தவங்க. உலகத்தை ஜெயித்த ஜெயம் உங்களுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க, உங்களை நெஞ்ச தட்டி சொல்லுங்க, உலகத்தை ஜெயித்த ஜெயம் எனக்குள்ளே இருக்கிறது. உலகத்தை ஜெயித்த ஜெயம், உலகத்தை ஜெயித்த ஜெயம் எனக்குள்ளே இருக்கிறது. முதல்ல யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு. ரெண்டாவது ஒரு ஊர் நினைச்சுக்கிறீங்களே, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. ரெண்டாவது ஒரு ஊருக்கு வாங்க. என்ன சொல்லுங்க? லெபனோன். What is the second thing? லெபனோன். சொல்லுங்க, யாருங்க ரெண்டாவது? லெபனோன் என்றால் யார் தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? பிரைட்னஸ், ஒயிட், பிரகாசம். நீங்க யாருங்க ரெண்டாவது? சொல்லுங்களேன். ரெண்டாவது நான் யாருங்க? பிரகாசமானவன். அல்லேலூயா. நான் யாருங்க ரெண்டாவது? துக்கித்திருக்கிறவன் அல்ல, நான் எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும். சொல்லுங்க. எல்லா வசனத்துக்கு ஒரு அர்த்தம் வச்சுதான் கர்த்தர் எழுதுறாரு. எந்த வசனம் வீண் கிடையாது. நான் சொல்றேன், ஏசாமி வரதுக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் இல்ல 1000 வருஷம் ஆனாலும் பிரசங்கம் பண்ணே இருக்கலாம். அவ்வளவு இதுக்குள்ள வெளிப்பாடுகள் இருக்கிறது. அல்லேலூயா. Second, God says that you are Lebanon. நீ லீபனோன். லீபனோன் யார் தெரியுமா? பிரைட்னஸ், the shine. 60 1 எழும்பு, பிரகாசி,
உன்கிட்ட ஒளி இருக்குது. உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்கள். உன் ஒளி இடத்துல ஜாதிகள் வருவார்கள். யூ ஆர் லெபனன். கர்த்தர் சொல்ற அந்த வெளிச்சம் இல்லாம எப்படி இருக்கிறியா நீ? வாடுது. சொல்லுங்க, எப்படி வாடுது? வெக்கி. ஹலோ, நீங்க வெக்கி வாட வேண்டியவர்கள் அல்ல, பிரகாசமா இருக்க வேண்டியவர்கள். கர்த்தர் இந்த ஒன்றாம் அதுக்கு தான் சொல்ற, இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உனக்காய் உயருவேன். நீ பார்த்தா புரியுதா? இப்பொழுது அதற்காய் நான் மகிமைப்படுவேன். ஏன் தெரியுமா? நீ வெக்கி வாடுகிறவன் அல்ல. You got to be lifted. You got to be bright. You are an overcomer. 67:9 வாசிக்கிறோம். அன்றைக்கு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்ற என்ன சொல்ற தெரியுமா? அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவில். யாரை பத்தி சொல்றாரு? எவனையோ பத்தி சொல்ல சார். நீங்க இப்படி வாசிங்க. என்ன வாசிங்க? திரும்ப வாசிங்க. என் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். என்னை பார்க்கிறவர்கள் இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏனென்றால் இவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது, இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுவார்கள். எத்தனை பேருக்கு புரியுது சார்? நீ ஒரு உலக மனுஷனுடைய உலக வாழ்க்கையில வாழ்ந்தாலும் உனக்குள்ள ஒரு பிரகாசம் இருக்குது. நீ லெபனன். சும்மா எழுதிட்டு போயிடலங்க வாசனம். லீபனோன் எப்படி இருக்குதா? லீபனோன் எப்படி இருக்குது சொல்லுங்க? வெட்கி. ஐயா, கடங்காரன் எப்ப என்ன பிடிப்பான்னு தெரியலையா, தலை குஞ்சினே வெளில போறியா? லெபனோன் எப்படி போகுது சொல்லுங்க? லெபனோன் எப்படி போகுதுங்க? தலையை கீழே போட்டு வாடல் மூஞ்சி. என்ன சார், சர்ச்சுக்கு தானே போயிட்டு வரீங்க? ஆமாங்க. வெட்கி வாடக்கூடாது. நீ யார் தெரியுமா? யூ ஆர் த ஷைன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவுடைய வெளிச்சமாய் இருக்கிறாய். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுடைய வெளிச்சம், நான் கிறிஸ்துவுடைய வெளிச்சம். அந்த பிரகாசம் எனக்குள்ள இருக்கிறது. நான் வெட்கி வாட மாட்டேன். சொல்லுங்க, வெட்கி வாட மாட்டேன். ஒரு நாள் வெட்கத்தோடு கூட நான் நிற்க மாட்டேன். கிறிஸ்துவுடைய பிரகாசம் வெளிச்சம் எனக்குள்ள இருக்கிறது. நான் லெபனோன் சொல்லுங்க பிரதர். உங்களை சொல்லுங்க, நான் லெபனோன். நான் பிரகாசோட பிசினஸ்ல நான் பிரகாசமா இருக்கணும், என் வேலையில பிரகாசமா இருக்கணும், என் குடும்பத்துல நான் பிரகாசமா இருக்கணும், என் தெருவுல நான் பிரகாசமா இருக்கணும், நான் வாழ்றேன் வீட்டுல நான் பிரகாசமா இருக்கணும். ஒன்னு சொன்ன, you are a performer. Second thing I'm saying, you have the profoundness of that light. அந்த வெளிச்சத்துக்குரிய ஒரு பளிச்சு உங்களுக்குள்ள இருக்குது. உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா சொல்லணும்? உங்களை பார்த்துனே இருக்கணும் போல இருக்குதுங்க. ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குதுங்க. உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கிறதுக்கு உன் முகத்துல ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. நீ மூஞ்ச பார்த்து காலில் பார்த்து சோர்ந்து போன, நீ எழுந்து சொல்லு, ஆண்டவரே நான் லெபனன், ஆண்டவரே கிறிஸ்துடைய வெளிச்சம் எனக்குள்ள இருக்கிறது. எழும்பு. கர்த்தர் சொல்ற, எழும்பு. அதான் 33:10 சொல்லிட்டாரு, உனக்காக நான் எழும்பிட்டேன். 60:1 சொல்ற, நீ எழும்புன்ற. When he challenges, he says, when he says about hope, அதான் உங்களுக்கு இதெல்லாம் வளர்க்கணும். புரியுறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதான் when he speaks about hope, he says, I hope on you and I am rising for you. உனக்காக நான் எழும்புறேன், உன் மேல நம்பிக்கை இருக்குது. இன்னொரு இடத்துல பேசும்போது உன்னை சவால் பண்ணும்போது சொல்ற, நீ எழுந்திரி போகுது. ஜாதிகள் உன் இடத்துல நடந்து வருவார்கள், ராஜாக்கள் உன் இடத்துல வருவார்கள். பிரச்சனை உன்கிட்ட இல்ல, கர்த்தருடைய வெளிச்சம் உன் இடத்துல இருக்கிறபடினாலே மகிமை உனக்குள்ள இருக்கிறது என்பதை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஐயா லா ரேகா சேமா தூனா ராமானா ஷரகவாதியா லெபனன். முதலாவது சொன்ன என்னதுங்க நீங்க சொல்லுங்க சார்? முதலாவது என்ன சார்? இஸ்ரவேலுங்க, ஜெயிக்கப்பட்டவன். அதுல கர்த்தர் உங்களுக்கு குடிமதிப்பை கொடுத்துட்டாரு. ஆதார் கார்டே இருக்குது. என்ன ஆதார் கார்டு? இஸ்ரவேல் ஆதார் கார்டு உங்ககிட்ட இருக்குது. அல்லேலூயா. நான் என்ன ஆதார் கார்டு என்கிட்ட இருக்குது? ஜெயிக்கப்பட்டவன்ற ஆதார் கார்டு என் மேல இருக்குது. அல்லேலூயா. நான் யாருங்க ஜெயிக்கப்பட்டதுல வேலையில போயிட்டு தலையெல்லாம் குனிஞ்சு நிக்காத, தைரியமா இரு. உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஜெயிக்கப்பட்ட ஆவி உனக்குள்ள இருக்கிறது. உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. வாடி வெக்கத்தினால வாடுற மனுஷன் இருக்க கூடாதுன்னு கர்த்தர் இந்த 1ஆம் தேதி காலைல சொல்றாரு. இந்த 38வது ஆண்டினுடைய இந்த முடிவுல கர்த்தரோட பார்த்து சொல்றாரு, நீ வெக்கத்துல வாட வேண்டிய மனுஷன் அல்ல. அல்லேலூயா. 3வது வாசிக்கிறீங்க, என்ன சொல்றாருங்க? நீ சாரோன். நிறைய பொம்பளை பிள்ளைங்க பேரை பார்த்திருப்பீங்க. ஓ, இது கேர்ள் நேம் போகுது. ஷாரன் என்னதுங்க? ஷாரன் என்ன தெரியுமா? சமபூமி. சாரன் என்றால் என்ன? அது என்ன அர்த்தம்? சமாதானம். சொல்லுங்க. 3வது சாரன் என்னதுங்க? நீ சமாதானத்துக்குரியவன். எத்தனை பேர் சொல்றீங்க நானே? சாரோன் எப்படி இருக்குதா? வனாந்தரத்துக்கு ஒப்பாய் வறட்சியாய் கிடக்கிறது. எத்தனை சாரோன் இங்க இருக்கிறீங்க?
ஓ, ஒரு 3-4 பேர் தான் கை தூக்குறீங்க. யாரையோ கூப்பிடுற நினைச்சுக்கிறீங்க. உங்களை தான் சொல்றேன். எத்தனை ஷாரோன் இந்த இடத்துல இருக்கிறீங்க? சமபூமின்னு சொல்லுங்கயா. நான் சமபூமியா, ஜெயிக்கப்பட்டவன். நான் ஜெயிக்கப்பட்டவன், பிரகாசத்தை உடையவன். I have the profoundness and I have the peace. எக்ஸாம் போகும்போது ஒரு பெரிய சொத்தை விட்டுட்டு போய்க்கிறாரு. என்ன சொத்து தெரியுமா? என்ன நம்ம சொல்லிட்டு போனாரு, எப்பா உங்களுக்கெல்லாம் வீட்டை கட்டி எல்லாம் என்ன பண்ணுங்க, சாவியை வச்சுட்டு போறேன், அவங்க நம்ம எருசலேம்ல வந்து சாவியை வாங்கிக்கணும்னு சொன்னாரா? இல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த வசனம்? என்னுடைய சமாதானம். யார் சமாதானம்? இன்னைக்கு நான் வாழ்றது யார் சமாதானத்தை தெரியுமா? இயேசுவின் சமாதானத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சாரோனுக்குள்ள, இந்த சமாதான பூமிக்குள்ளே, இந்த சமமான நிலவரத்துக்குள்ளே எந்த ஒரு பின்தங்குதலோ, எந்த குழப்பத்தின் ஆவிகளோ வர முடியாது. கரங்களை தட்டி அறிக்கையிட்டு இந்த கால்ல சொல்லுங்க, I am a man of peace. I am a man of peace. இந்த சாரோனுக்குள்ள எந்த மேடு பள்ளம் வராது. இது சமபூமின்னு சொல்லுங்க சார். இது சமபூமி சார். இது சமபூமி சார். இதுக்குள்ள மேடு பள்ளங்கள் வருகிறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. ஏனென்றால் இந்த சாரோனுக்குள்ள ரோஜா தான் பூக்கும். கிறிஸ்துவாகிய ரோஜா அதற்குள்ள இருக்கிறார். சாரோனின் ரோஜாவாகிய ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். இதற்குள்ள எந்த ஒரு இடைப்பாடு கிடையாது. எந்த ஒரு மேடம் கிடையாது, பள்ளம். எத்தனை பேர் என்னோடு கூட சொல்றீங்க? ஆமான்னு சொல்றவங்க ஆமான்னு சொல்லுங்க. அப்படிதான் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன், பிரகாசத்தை உடையவன், சமாதானம் உடையவன். அல்லேலூயா. 4வது ஒன்று வாசிக்கிற நேரம் கடந்து போகுது, அதனால அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்கணும். 4வது அந்த வசனத்தை வாசிக்கிறீங்க. பாசானும் கர்மேலும், பாஷன் and கார்மெல். பாசானும் கர்மேல் எதை குறிக்கிறது என்றால் செழிப்பு. கர்மேல் என்றால் என்ன? கர்மேல் என்றால் செழிப்பு. vineyard of God. கர்மேல் என்றால் என்னங்க? தேவனுடைய தோட்டம். அப்ப தோட்டம் எப்படி இருக்கணும்? ஒரு மாதிரி பாக்குறீங்க. தோட்டம் எப்படி இருக்கணுங்க? தோட்டம் பார்த்தது இல்லையா? செடியை பார்த்தது எப்படி இருக்குங்க? பூத்து குலுக்கணும். சொல்லுங்க. பூத்து அதுக்குள்ள கடன் இருக்குமா? அதுக்குள்ள இல்லாம இருக்குமா? அதுக்குள்ள போராட்டங்கள் இருக்கணுமா? இருக்கக்கூடாது. நீ ஏன் இந்த வசனத்தை திரும்ப சொல்லணும்னா, கர்த்தர் இன்னைக்கு தீர்க்கதரிசனம் ஒரு இடத்துல சொல்றாரு, இதற்காக நான் எழும்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறேன். நீங்க இருக்கணும்னு தீர்மானம் பண்ணா அதுல இருங்க. ஆனா நான் இருக்க தீர்மானம் பண்ணல. இங்க இந்த வசனத்தை நம்புறவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக கர்த்தர் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. You are the vineyard of God. You have the prosperity in you. அல்லேலூயா. நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய செழிப்பு உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிற எப்படி தெரியுமா இருப்பான்? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்துல தன் கனியை தந்து இலை உதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். செய்வதெல்லாம் சொல்லுங்க சார் சத்தமா. செழிப்பு என்னுடையதா இருக்கிறது. கடனோடு கூட வெக்கி வாடி உன் தலையை குனிந்து இருக்கிற நீ உன்னை பார்த்து சொல்றார், நீ லெபனான், ஒரு வெளிச்சத்துக்குரியவன். உனக்குள்ள என்ன இருக்கிறது? கர்மேல் இருக்கிறது. நீ கர்மேல், நீ பாஷான். செழிப்பா இருக்க வேண்டிய மனுஷன். சும்மா ஒரு வார்த்தையை சொல்லு, இப்பொழுது எழும்புவேன், இப்பொழுது உயர்த்தப்படுவேன், இப்பொழுது மகிமைப்படுவேன். ஏன் தெரியுமா? நீ எப்படி இருக்கிற? துக்கித்து, விடாய்த்து, வறட்சியா, பாழாக்கப்பட்டிருக்கிறாய். அது என்னுடைய திட்டம் அல்ல. என்ன சொல்றாரு? அது என்னுடைய திட்டம் அல்ல. அது என்னுடைய திட்டம் அல்ல. அது என்னுடைய நோக்கம் அல்ல. என் திட்டம் நோக்கம் இல்லைன்னா தெரியுமா? நீ ஜெயிக்கிறவனா இருக்க வேண்டாம். உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம். என் திட்ட நோக்கம் இல்லைன்னா தெரியுமா? நீ சமாதானத்தோடு கூட ஆளுகை செய்து கொண்டிருக்க வேண்டியதா இருக்கணும். வசனம் சொல்லுது, புத்திக்கு மேலான சமாதானத்தை தருகிறோம் அப்படி ஆண்டவர். இருதயங்களை ஆளுகிற சமாதானத்தை தருகிறோம் அப்படியே கர்த்தர். அந்த சமாதானத்தோடு கூட நீ ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. நீ எப்படி தெரியுமா இருக்கணும்? கடன்ல, பிரச்சனையில தலை குனிந்து இருக்கிறவன் அல்ல. நீ செழிப்பாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வரங்கள்ல செழிப்போடு கூட இருக்க வேண்டும். தேவனுடைய தோட்டமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஐயா, அதுக்கு தான் கர்த்தர் சொல்ற, இப்பொழுது எழுந்திருப்பேன், இப்பொழுது உயர்வேன். சொல்லுங்க, இப்பொழுது கர்த்தர் எனக்காக உயருவார். இப்பொழுது கர்த்தர் எனக்காக எழுந்தருளுகிறார். அல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் பேசி இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு என்ன சொன்னார்? நான் எழுந்திருப்பேன் அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எனக்கு வேறொரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தி, நான் இதை தியானித்துக் கொண்டிருக்கும் வேறொரு சம்பவத்தை கர்த்தர் காண்பிக்க துவங்கினார். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றாரு? இந்த சூழ்நிலைகளுக்காக நான் எழுந்திருப்பேன், நான் உயருவேன், நான் சொன்ன இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் எப்படி செயல்படுறார் என்றால், ஒரு மனுஷன்
இந்த சரித்திரம் ஏறக்குறை இங்க இருக்கிற 80-90% பேர் தெரிஞ்சுதான் ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு கதை மாதிரி நான் விளக்கி எதை கர்த்தருடைய வெளிப்பாடோடு கூட கர்த்தருடைய வெளிப்பாடோடு கூட கொண்டு வந்துடலாம். 38 வருஷம் ஒரு ஊர்ல ஒரு இடத்துல ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், காத்து கிடக்கிறான். வசனம் சொல்லுது அவன் காத்து கொண்டான். இதை குறித்து சற்று நான் தியானித்துக் கொண்டு போது, in your waiting I gave 7 W's my first service. If you want to make a note, you can make a note. In your waiting, உன் காத்திருப்புல you're weary, சோர்ந்து போகிறாய். In your waiting you are wondering, எங்க ஒரு அற்புதம் எப்படி நடக்க போகுதுன்னு என்ன பண்ற? சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டு wondering. Second W. In your waiting you feel you're wasted. இதெல்லாம் நடக்காது இல்ல. காத்திருப்புல சரியாத்துல வர சிந்தனை தெரியுமா? நிறைய பேருக்கு இப்ப கூட ஓடிட்டே இருக்கலாம். சண்டே சர்வீஸ் வந்துக்கிறேன், அட்டெண்ட் பண்ணிட்டு போயிடுறேன். காத்திருப்பு அப்படி ஒரு மனுஷன் ஆகி, நான் கேட்கறதெல்லாம் வேஸ்ட், நான் கேட்கிற வார்த்தைலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நான் பண்ண அநேக நேரங்கள இப்படி காத்திருப்பு அநேக நேரங்கள் உன்னை உண்டாக்கி விடும். The Lord was showing me why. எனக்கு மாத்திரம் நடக்குது, எனக்கு மாத்திரம் ஏன் நடக்கல? எல்லாருக்கும் நடக்குதே. இந்த சம்பவம் அப்படிதான் இருக்குது. உட்கார்ந்து இருக்கிற இடம் என்ன தெரியுமா? பெதஸ்தா. பெதஸ்தா என்றால் இரக்கமும் கிருபையும். பெதஸ்தாவுடைய அர்த்தம் என்னதுங்க? இரக்கம் கிருபை. ஆனா அந்த இரக்கத்தை கிருபையை போய் பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு சில முறை ஒரு தூதன் வர்றான், கலக்கிறாரு. சிலருக்கு கிடைக்குது, சிலருக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன கேள்வி வரும்? ஏன் எனக்கு மாத்திரம்? Why me? நான் சொல்லும் போது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா ஆமேன்னு சொல்லி, ஆமா என் வாழ்க்கையில் அப்படிதான் இருக்குன்னு நீங்க பேசிட்டே வாங்க. கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடிவை தருவார். In your waiting, உன் காத்திருப்புல, the first W I said is weariness. W-E-A-R-Y, weariness, சோர்வு. இரண்டாவது wondering. இங்க கிடைக்குமா, அங்க கிடைக்குமா? அந்த இடத்துல போனா அவரு அந்த தீர்க்கதரிசி நல்லா சொல்றாரு, அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வரலாம். இந்த ஊருக்கு என்ன பண்ணலாம்? போயிட்டு தப்பு எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் வெயிட்டிங்ல நடக்கிறது. ஏன்னா ஒரு டாக்டர் கிட்ட இன்னொரு டாக்டர் போற மாதிரி தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவரு ஹைதராபாத்ல போய் கோயம்புத்தூர்ல பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் பெங்களூர்ல போய் அதே சுகருக்கு இன்னொரு டாக்டரை பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு டாக்டர் தூத்துக்குடில இருந்து இப்ப இங்கே வர வச்சிட்டாரு. ஏன்னா அவர் பெஸ்ட் பாருங்க. ஒரு விஷயத்தினுடைய சால்வ் ஆகாத போது காத்திருக்கிற காலத்துல அவர் கொடுத்த மாத்திரை ஒழுங்கா சாப்பிடல. அவர் ஒரு 1700-800 ஒரு மாத்திரை கொடுத்தாரு, அதை ஒழுங்கா சாப்பிடணும், அதை தூக்கி வர வச்சிட்டாரு. இப்போ அவர் இன்னொருத்த சொல்லிட்டாங்க பெங்களூர் இந்த டாக்டர் பெட்டர், அந்த டாக்டர்கிட்ட போறாரு. அதை போய் கொஞ்சம் 2 சாப்பிட்டே இருக்கும் போது இன்னொருத்தர் யாரோ சொல்லியிருப்பாங்க, தூத்துக்குள்ள டாக்டர் அவர் நேச்சுரோபதி, அவர்கிட்ட சாப்பிட்டாரு. உடனே அவர் இங்கே வர வச்சிட்டாரு. அதுக்கு ஒரு 1700, இதுக்கு ஒரு 1700, இதுக்கு ஒரு 2000, 3000. இப்ப நேற்று முந்தா ஒரு போன வாரம் சொல்றாருப்பா, அது கூட செட் ஆகிற மாதிரிலப்பா, ஹைதராபாத்ல ஒருத்தருக்கிறான், போயிட்டு வரலாமா? ஓ, ஏன்னா உனக்கு காத்திருப்புல என்ன ஆகுது? அலைச்சல். உட்கார்ந்து நீங்க உலகம் அப்படிதான், தேவனிடத்தில் அப்படிதான். காத்திருக்கிறதுல you are wondering. I've started identifying when I was just reading this whole portion. இந்த சம்பவத்தை நான் இந்த சண்டே ஸ்கூல்ல இருந்து நான் கேட்டிருக்கிறேன். யோவான் எழுதின 5ஆம் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த சம்பவம் சண்டே ஸ்கூல்ல இருந்து 10 எத்தனையோ முறை நான் கேட்டுட்டேன், எத்தனையோ முறை பேசி கூட இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த மாதத்துல இந்த 38வது ஆண்டுன்ற ஒரு வார்த்தை, ஏன்னா என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய தகப்பன் ஆரம்பித்த இந்த ஊழியத்தில் வெறும் கையாய் ஒரு சைக்கிள் இந்த இடத்துக்கு வந்து, ஒரு சைக்கிள் எங்கள் அம்மாவை நான் ஏற்றிட்டு, ஒரு சைக்கிள் எங்கள் அப்பாவை என் தங்கச்சியை எங்கள் அப்பா ஏற்றிட்டு வந்த ஒரு ஊழியம் தான் இன்றைக்கு. கர்த்தர் காரியங்களை செய்கிறார், ஆனால் உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு காரியம் ஒன்று இருந்துட்டே தான் இருக்குது. That urge. அதை குறித்து நான் யோசித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் சொன்னாரு, இப்பொழுது உனக்காய் எழுந்திருப்பேன், இப்பொழுது நான் உனக்காய் உயருவேன், இப்பொழுது உனக்காய் நான் மகிமைப்படுவேன். நம்பு. அதாவது பழைய ஏற்பாட்டில் ஒரு கான்டெக்ஸ்ட காமிச்சேன். கர்த்தர் சொல்ற வார்த்தை இங்க எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, 38 வருஷமா ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிற ஒரு மனுஷன் இடத்துல கர்த்தர் வருகிறார். முதல் வசனத்தை வாசிங்கன்னா, 5 முதல்ல வாசிங்கன்னா, எருசலேமுக்கு இயேசு போறார்.
இப்ப உன்னை தேடி உனக்கு அற்புதம் செய்யும்படிக்கு இயேசு உன் அண்டையிலே வருகிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்றீங்க? இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஐயா, இயேசு உன்னை தேடி உனக்கு அற்புதம் செய்யும்படிக்கு 38 ஆண்டுகளாய் டபிள்யூஸோட உட்கார்ந்து இருக்கிற. You're feeling wasted. You're asking why. You're asking when. And who's going to do? The 7th W is who? யார் செய்வா? எப்ப நடக்கும்? இது எப்படி ஆகும்? நமக்குள்ள காத்திருப்புல வர்ற கேள்வி நான் சொன்னது 7W தான் சொன்னேன். காலைல முதல் ஆறாவதுல கூட சரி 7W தான் கொடுத்தேன். நீ இன்னும் கூட 100 கூட சேர்த்துக்க, எல்லாத்தையும் சேர்த்துக்கோ. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், இயேசு உன் அண்டையில வந்திருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நம்பிக்கொண்டே இருக்கிறீங்க? இயேசு உன் அண்டையில எருசலேமுக்குள்ள வந்திருக்கிறார். எருசலேம் ஆகிய உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள இயேசு வந்திருக்கிறார் என்று விசுவாசினா, எருசலேம் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை, எருசலேம் என்றால் ஆவிக்குரிய ஜீவி. எருசலேம் எல்லாத்துக்கும் ஒரு பதம் இருக்குது. It's not about places. Today people travel to Israel, people travel to Lebanon, people travel to Bashan, people travel to all these places. These are just identically places, but there's a spiritual meaning. எல்லாத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் எல்லாத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய ஆதாரத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதனால சொல்ல லீபனோன் வாடுகிறது, வெட்கி தலைகுனிந்து இருக்கிறது. பாசான் எப்படி இருக்கணும்? ஒரு செழித்த தோட்டத்தை போல இருக்க வேண்டியது பாழாய் கிடக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்மளை பார்த்து ஒரு துக்கம் வருது. அவர் சொல்றார், நான் அதற்காக எழுந்திருக்கிறேன், அதற்காக நான் உயர்த்தப்படுவேன், உனக்காய் நான் மைமைப்படும்படிக்கு பிரகாசமாய் பெருகி கொண்டே இருக்கிற கர்த்தர்னு சொல்ற. இங்க பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் 38 ஆண்டுகள் ஒரு இடத்துல உட்கார்ந்து, நான் சொன்ன இந்த 7 கேள்வியோட கண்டிப்பா அவர் இருந்திருப்பார். ஏன்னா அவர் சொல்ற பதில் அப்படிதான் இருக்குது. ஏன்னா 38 வருஷமா உட்கார்ந்து வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது. ஏன்னா 5வது அதிகாரத்தினுடைய 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் அங்கேயே இருந்தான். என்ன பண்றான் சொல்லுங்க? அங்கேயே. பேச மாட்டியா? வாய்த்து சொல்ல. அங்கேயே. நிறைய நேரத்தில் நம்ம சூழ்நிலை அப்படியே நம்மளை வச்சிரும். என்ன சொல்ல? நம்ம சூழ்நிலை அப்படியே அங்கேயே வச்சிருச்சு. 38 வருஷமா அங்கேயே இருக்கிறாரு. ஆனா அங்கே இருக்கிற பல விஷயத்துல யோசிக்க, என்ன யோசிச்சாரு? நடக்காது. எப்படி நடக்கும்? நம்ம தான் நடக்கவே முடியாதே, நம்மளால தான் ஒண்ணுமே செய்ய முடியாதே, நமக்கு தான் உதவிக்கு யாருமே கிடையாது, நமக்கு தான் எந்த ஒரு ஒத்தாசையும் இல்லையே, யார் செய்வா? எப்படி செய்வா? ஆனா உட்கார்ந்துக்கிறது எங்க சார்? பெதஸ்தா. எங்க உட்கார்ந்துருக்காரு? கிருபையின் இடத்துல, இரக்கம் பெற்றுக் கொள்கிற இடத்துல அண்டையிலே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரால் என்ன பண்ணல? அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு 38 காலங்கள் கொண்டிருக்கிறது. இனி கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், உன் அண்டையிலே நான் வந்திருக்கிறேன். எருசலேம் அண்டையிலே நான் வந்திருக்கிறேன். எருசலேம் அண்டையிலே நான் வந்திருக்கிறேன். எருசலேமுக்கு அற்புதம் செய்யும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த பாசான் வாடக்கூடாது, இந்த பாசான் ஒண்ணு இல்லாம இருக்க கூடாது, இதனிடையில் அற்புதம் செய்யும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். 38 ஆண்டுகள் எனக்கு ஒரு பொருட்டு அல்ல. அற்புதம் செய்ய முடியும், ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடி பொழுதுல ஒரு காரியத்தை மாற்ற முடியும் என்று கர்த்தர் அண்டையில வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்பிக்கொண்டு? பிரச்சனையே இல்லாதவங்க ஆமேன்னு சொல்லாதீங்க. பிரச்சனை இருக்கிறவங்க இல்ல எதிர்பார்த்து கொண்டு ஒரு ஆமேன் சோத்திரம் சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் எதுக்கடா போடணுன்ற மாதிரி அவங்களை வற்புறுத்தவே மாட்டேன். ஆனா தேவை இருக்கிறவங்க ஆமா கர்த்தர் செய்வார்னு சொல்லி கொண்டே இருங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில மாற்றி போட்டு இந்த இடத்துல ஒரு சில நேரத்தில் நீ ஒரு சமாதானம் எதிர்பார்த்திருப்ப, வீட்டுக்காரர் நீ சமாதானம் சோத்திரத்தை விட்டுறாத. நிறைய பேர் வாழ்க்கை என்ன தெரியுமா? ஒரு காத்து எதிர்ப்பாங்க, உடனே அது ரெஸ்டாரண்ட் உடனே அப்படியே அவள் தான் கூலா உட்காந்துட்டு இருப்போம். ஆண்டுப்பா அப்படியாப்பா பிளக்க பிடிங்க விடுறேன் திரும்பணுவாரு. எதுக்கு அந்த இடத்தை கொடுக்குற? உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நன்றி உள்ளதே எல்லாவற்றிலும் சோத்திரம் பண்ணி எப்பொழுதும் சோத்திரம் பண்ணுன்றார். அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்துக்கு வந்தா கர்த்தருக்கு சோத்திரம் பண்றது, கர்த்தரிடத்துல நன்மையோடு கூட பேசி கொண்டிருக்கிறது நம்முடைய பிரதானமாக இருக்கும். எனக்கு இந்த பிரச்சனை தான் இல்லையே. நான் சொன்ன இந்த 4 பிரச்சனை உனக்கு யாருன்னா இல்லாம இருந்துச்சுன்னா உங்களை பார்த்து நான் ஆண்டவர் நாமத்தில் பிளஸ் பண்றேன், நீங்க நல்லா இருக்கிறீங்க, விட்டுருங்க. வியாதியோடு இருக்கிறவங்க கிட்ட கர்த்தர் பேசுறாரு. டாக்டர் மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்காக கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீ எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்கள கர்த்தர் பேசுறார். வறட்சியோடு இருக்கிறாயா? கடனோடு இருக்கிறாயா? வாடி கிடக்கிறதா? இன்னைக்கு இல்லாமல் கிடக்கிறதா? பாழாய் போயிருக்கிறதா உன் வருமானம்? இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சொல்றாரு, அதற்காக உன் அண்டையில எருசலேம் அண்டையில நான் தேடி வந்திருக்கிறேன். 38 ஆண்டுகளா உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், காரியங்களே நடக்காது என்று விரக்தியா இருக்கிறாயா? உன் அண்டையில நான் வந்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றாருயா. அல்லேலூயா. மனுஷன் எப்படி பாத்தீங்கன்னா
அவன் இருக்கிறது பெதஸ்தா, ஆனா காரியம் நடக்கல. அவன் சொல்றான், 4வது வசனம் சொல்ற, ஒரு சில முறை ஒரு தேவதூதன் ஒரு சில முறை, சொல்லுங்க என்ன சொல்லுங்க, சில முறை. எப்பயாவது நடக்கும் சார். எங்க சர்ச்சுக்கு யாரா திருக்கசி வந்தாங்கன்னா பேசிட்டு போயிடுவாரு. எங்க சர்ச்சுக்கு ஒரு ஆராதனை வீரர் வந்தாருன்னா பயங்கரமா பாடுவார். அன்னைக்கு ஒரு இமோஷன் இருக்கும். என் கேள்வி இதெல்லாம் யாரா வந்தா தான் செய்வீங்களா? என் கேள்வி அதுதான். நமக்கு வல்லமையான யாரா ஒருத்தர் வரணும், அன்னைக்கு தான் எதனா நடக்கும்னு நினைச்சுப்பீங்க. அதுக்கு தான் பதில் கொடுங்க. எருசலேமுக்கு நானே வந்துட்டேன்ப்பா, உனக்கு வல்லமையான யாரும் தேவையில்ல, நான் இருந்தா நான் தான் உனக்கு செய்யறவர். இல்லையா? வல்லமையான ஆண்டவர் உன்னோடு கூட வந்திருக்கிறார். அவன் சொல்றான், ஒரு சில முறை. ரொம்ப அழகாக என்ன சொல்றது, சில சமயங்களில். ஆனா அது என்ன இடம்? இரக்கத்தின் இடம். என்ன இடம்? அற்புதத்தின் இடம். என்ன இடம்? கிருபையின் இடம். ஆனால் சில சமயங்களில் தான் அங்க நடக்கும். அதுக்குதான் இயேசு அங்க வந்தாரு. யாரும் கூட இருக்கிறீங்க? வெறும் சில சமயத்துல ஏதோ நடத்துறதுக்காக ஆண்டு உட்காந்து பார்த்துட்டு இல்லை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, சில சமயத்துல மாத்த எதையோ செய்ய மாட்டேன், எப்பொழுது உனக்கு நன்மை செய்யும்படி உன் அண்டையில வந்திருக்கிறேன். யாரும் கூட இருக்கிறீங்க? அதுக்குதான் கர்த்தர் சொல்ற, இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயர்த்தப்படுவேன், இப்பொழுது நான் மகிமைப்படுவேன். நீ வறட்சியானவனாய் சோர்ந்து போனவனாய் இருக்கிறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை, ஆனால் இப்ப நான் வர்றேன் அப்படின்ட்டாரு கர்த்தர். இந்த 4ஆம் தேதி கர்த்தர் உன் அண்டையில வந்திருக்கிறார். இந்த 4ஆம் தேதி காலையில் இந்த ஆராதனையில நீ 10:20 உட்கார்ந்திருக்கும் போது கர்த்தர் சொல்றார், இப்பொழுது உனக்காய் நான் எழுந்திருக்கிறேன், இப்பொழுது உனக்காய் நான் உயர்த்தப்படுகிறேன். 38 ஆண்டுகள் உட்கார்ந்து கொண்டு இந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் ஒரு முடிவு வந்துருச்சு. 38 வருஷம் வியாதியோடு கூட, 38 வருஷம் முடங்கல்கள், முடக்கப்பட்டவன், இனி எழுந்திருக்க முடியாது என்ற தீர்மானத்தோடு இருக்கிற மனுஷன் அண்டையில இயேசு வருகிறது போல இன்றைக்கு உன் அண்டையில இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. You know, when God is asking, when God saw it, you know what the next verse, 6வது வசனம் சொல்லுது, படுத்திருந்த அவனை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியாய் இருக்கிறான் என்று அறிந்து அவனை நோக்கி. ஒருவேளை வேதத்துல எங்க தேடாதீங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், சுவிசேஷ புஸ்தகம், புதிய ஏற்பாட்டுல இந்த வசனம் வாசிக்கிறேன். இந்த 38 வருஷத்துல ஒரு போராட்டமா இருந்த மனுஷனுடைய சரித்திரத்தை உங்களிடத்துல விளக்கின்றேன். ஒளிபரப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, if you have your Bibles, you can also go through your Bible and just listen to this word. இந்த வார்த்தையை நீங்களும் கூர்ந்து கவனிங்க. சொல்றார், படுத்திருந்து அவனை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று. நல்ல கவனிங்க, முதல் 2 வார்த்தையை புரிஞ்சுங்க. கண்டு, அறிந்து. முதல் ஆராதனையில இந்த உதாரணத்தை சொன்னேன். ஒரு பேண்டேடை சுத்தின்னு வந்துக்கிறார் காலையில. சும்மா சொல்றேன், அதெல்லாம் நடக்காது. நான் அவர் பேண்டேடு சுத்தின்னு வந்துக்கிறாருன்னு பார்த்தேன். பேண்டேடை சுத்தி இருக்கிறாருனாவே கையில ஏதோ அடிபட்டுது, ஒரு காயம் ஆயிடுதுன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட போயிட்டு, கையில் அடிபட்டுக்குதா, ஹலோ என் கூட தான் இருக்கிறீங்களா, புரிஞ்சுச்சுன்னா சிரிப்பீங்களா, புரிஞ்சா ஆமான்னு சொல்லுவீங்க, கரெக்டானே? அதுக்காக போனார் எருசலேமுக்கு? அதுக்காக போறார் எருசலேமுக்கு? இல்ல, அவன் விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்குதுன்ட்டு அவனிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கிறார். என் கூட இருக்கிறீங்களா? நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன், கர்த்தர் சொல்றது அப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உனக்கு செய்வார்ன்ற நம்பிக்கை உனக்கு தான் கர்த்தர் கேட்கிறார். 38 ஆண்டு பெருசு இல்ல, கர்த்தரால செய்ய முடியாத எந்த காரியமும் இல்லை. இதெல்லாம் சரித்திர புத்தகத்தில் எழுதப்பட்ட கதைகளோ இல்ல, ராமா இது எழுதிக்கிறாங்களே எபிசோட் அந்த மாதிரி எபிசோட்லாம் கிடையாதுல்ல சார். இது ஜீவன். இதை போலவே இன்னைக்கு அற்புதம் நடக்கும். நீ இருக்கிற சூழ்நிலை இயேசு பார்க்கிறாரு. அதை தெரிஞ்சு ஒரு பைத்தியக்கார மாதிரி கேட்கலாங்க. நிறைய என்னடா ஒரு பைத்தியமாயா, அவரு கையில கட்டு போட்டுக்கிறான், காயன்னு தெரிஞ்சு அவனை பார்த்து காயமான்னு கேட்கிற இல்ல, அவன் தான் படுத்து கிடக்கிறான், 38 ஆண்டுகள் அந்த இடத்துல இருக்கிறான்னு தெரிந்து அங்க போயிட்டு கேட்கிறாரு, நீ என் கூட தான் இருக்கிறீங்களா? உன் குழப்பத்திலிருந்து மீண்டு வர்றதுக்கு நீ விரும்புகிறாயா? உன் வறட்சியிலிருந்து வர்றதுக்கு நீ விரும்புகிறாயா? நீ லெபனான போல இன்னைக்கு வெளிச்சமா இருக்கிறதுக்கு விரும்புகிறாயா? இஸ்ரவேலை போல ஜெயம் கொள்கிறவனா இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு விரும்புகிறாயா?
சாரோனை போல சமபூமியா இருக்கிறதுக்கு விரும்பு கொண்டே இருக்கிறாயா? பாசானே கர்மேல போல செழிப்புள்ளவனாய் அநேகருக்கு உதவி செய்கிறவனாய் நீ இருக்கிறதுக்கு விரும்புகிறாயா? இல்ல சார், எனக்கு வயிற்று பழப்புக்கு 4 ரூபாய் வருது, 4 கடனை கட்டிட்டு ஒரு தசமத்தை கொடுத்துட்டு நான் ஏதோ சோத்துக்கு வாழ்ந்து இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீ அப்படியே தான் இருக்கணும். கர்த்தர் உன்னை உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற்றுவேன் என்று சொல்ற வார்த்தை உனக்குள்ள வரும்னு நம்பினா கர்த்தர் அப்படி உன்னை மாத்திடுவாரு. 1000 பேருக்கு உதவி செய்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாத்திடுவாரியா? அல்லேலூயா. அதான் இந்த வசனத்துல வாச உடனே சொன்னேன், ஒரிசால சர்ச்சை கட்ட ஆரம்பிடா அப்படின்ட்டேன். போன ஆறாவது சொன்னேன், இங்கே ஒரு பெரிய தேவை இருக்குது. என் எஸ்டிமேஷன்ல 20 கோடி அட்லீஸ்ட் மினிமம். ஹோல் இடத்த வாங்கி வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு வாயை பழுந்து அப்படியே ஒரு பரிதாபமா பார்க்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம் கர்த்தருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பணத்தையே உண்டாக்குனவர் அவர் தான். நோட் அடிக்கிற மிஷின் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவர் அவர் தான். அறிவை கொடுத்தவர். கர்த்தரால் அது முடியாதான்? இதெல்லாம் வாசிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய தைரியம் என்ன தெரியுமா? அங்கே போய் பார்த்துட்டு ஏப்ரலில் பார்த்துட்டு வந்து மாதம் ஆயிடுச்சு, மே ஜூன் ஜூலை ஆயிடுச்சு, ஒன்றுமே பேசாமல் இருந்தா எப்படி? கர்த்தர் சொல்றாரு, செய். துணிச்சலா 1ஆம் தேதி 2 லட்ச ரூபா அமிச்சாச்சு. ஸ்டார்ட் பண்ண வேலையை 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுது வேலை. ஆமேன்னு சொல்ற 2 பேர் தான் சொல்றீங்க பத்தியா? உன் வீட்டு காசை கூட கொடுக்கல நீ. ஏன் ஒரு ஆமேன் வரமாட்டேது உனக்குள்ளேருந்து? அந்த பாஸ்டர் என்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணார். அந்த மிஷினரி வச்சனா, பாஸ்டர் தட்ஸ் வெரி குட், ஏன்னா 2 லட்சம் அனுப்புறேன்னு சொன்னேன், தட்ஸ் வெரி குட் பாஸ்டர், பட் யூ நோ வாட், ஒரு விஷயம் இது பாஸ்டர், எங்கள் ஊரில் எங்கள் அந்த மிஷினரிகள்லாம் வந்துக்கிறாங்க, அவங்க ரொம்ப கிராமத்தில் ட்ரைபல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு மாதம் ஏதாவது சின்ன உதவி பண்ணலன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க பாஸ்டர், அங்கெல்லாம் அப்படி சபைகள்லாம் அவ்வளோ பெருசாக காணிக்கலாம் வராது, ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட நல்லா இருக்கும் அப்படின்னாரு. முதல்ல ஒரு சப்ஜெக்டை ஆரம்பித்தார். சரி, கட்டுற சபைக்கெல்லாம் 2000 ரூபாய் மாதம் இதுக்கு தான் கொடுக்குறது, ஒரு சில கமிட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு. தபார்னு ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், 21 மிஷினரி அப்படிங்கிறாங்க பாஸ்டர், 21 பேருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னாரு. ஓகே பாஸ்டர், ஐ வில் ப்ரேன்னு கட் பண்ணிட்டேன். ஜாம் பண்ணிக்கிறேன் வைங்க அப்படின்ட்டேன். 2 லட்சம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எங்கன்னா போய் பண்ணலாம் உடனே வந்துச்சு. கர்த்தருக்கு அப்படியே உட்காந்து போய் வாசிக்கிறேன். ஓகே, என் பேர்ல நீ ஒன்றும் கேட்கலையே, ஊழியத்து தானே கேட்குற, ஏன் தைரியமா உன்னால செயல்பட முடியாதா? 1ஆம் தேதி காலையில் ஆராதெல்லாம் முடிச்சுட்டு துணிச்சலாக ஃபோன் எடுத்து அவர்கிட்ட பண்ணி 2 லட்ச ரூபா அனுப்பிச்சிட்டு 21 மிஷனரிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சவங்க 10 பேர் கை தட்டுறீங்க, பொறாமையாக இருக்க கை தட்டாமல் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நம்பாதவங்க கை தட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கை தட்டுங்க, நல்லா தைரியமாக சொல்லுங்க. கர்த்தர் செய்கிறவர், அவர் ஒருத்தருக்கு 2000 ரூபாய் வேணும். நான் ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒருத்தர் சாப்பிட்டு நான் பில்லு கொடுக்கணும், அவர் கொடுத்துறேன்ட்டாரு. எவ்வளோ பில்லுன்னு எட்டி பார்த்தா 2200 ரூபா ஆயிடுச்சு. 4 பேர் சாப்பிட்டதுக்கு. அப்போ யோசித்தேன், ஒரு மிஷினரி 2000 ரூபாயில் வாழ்ந்துறேன்னு சொல்லும்போது நம்மளால கொடுக்காம இருக்கணுமா? என் கூட இருக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் பேசினார்னா மாதம் மாதம் ஒரு கவரில் நம்ம 2000 ரூபாய் போட்டு, ஒரு சமயம் உங்களுக்கு பேர் வேணா கூட பேர் தரேன், ஃபோன் நம்பர் வேணா கூட தரேன், போட்டு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார், வருங்காலங்களை கட்டுவார், சந்ததியை கட்டுவாரியா? நீ தருவன் நம்பிலாம் சொல்ல, யாரையோ கொண்டு கர்த்தர் செய்வார்னு தைரியமாக சொல்லிட்டான், அவ்வளோதான். ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்டவரியா? ஒரு காரியம் வளரணும். ஏன்னா நான் போய் ட்ராவல் பண்ணும்போது 486 கிலோமீட்டர் அவரோடு கூட இந்த காடியில், அவர் வண்டியை நான் தான் ஓட்டினேன், பொலேரோவை. 486 கிலோமீட்டருக்கு சபைகளே கிடையாது. இங்கே ஒரு சபைக்கு பக்கத்தில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கும். என்ன கிடையாது? நான் ஓட்டிட்டு போயிட்டு 2.5 மணி நேரம் பொறுத்து ஒரு இடத்துக்கு போகிறேன். 12:45 ஆயிடுச்சு. 10 மணிக்கு கிளம்புனேன் காலையில். அன்றைக்கி தான் எனக்கு இந்த கையில் பெரிய அடிபட்டு இருந்தது. அதனால் அந்த ஒரு கையிலேயே தான் பொலேரோ ஓட்டேன். அதை வண்டி கொஞ்சம் மெல்ல தான் ஓட்ட வேண்டியது இருந்தது. அதை போயிட்டு 12:45 போயிட்டு சரி சாப்பிடுவோம், சாப்பாடு தான் கொடுப்பாங்க போது நினச்சின்னு போய் 12:45 எனக்கு பசி எடுத்துச்சு. அங்கே போனால் தாகத்தோடு வாஞ்சியோடு கூட ஒரு 50 பேருக்கு மேலே உட்காந்துன்னு சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிருக்கிறாங்க. அவ்வளோ உஷ்ணம். யாரோட பாஸ் சொல்றாரு, அந்த பாஸ் சொல்ற, பாஸ்டர் நீங்கள் பிரசவம் பண்ணப்போ அப்படியா? ஒரு வீடு, அந்த ஹாலில் 5 பேர் 10 பேர் தான் உட்கார முடியும், ஆனால் அதில் 20 பேர் உட்காந்துங்கிறாங்க. அவங்க ஒருத்த மேலே ஒருத்தர். அப்படி எட்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 10 பேர் உட்காந்துறாங்க, கிச்சனில் ஒரு 10 பேர் உட்காந்துக்கிறாங்க. அப்போ அங்கே சபை வேணுமா வேணாமா? எத்தனை பேர் புரியுது? சபை வேணுமா வேணாமா? அதை பார்த்துட்டு வந்து நான் சும்மா நான் தன்னலமா இங்கே மாத்திரம் 20 கோடி ரைஸ் பண்ண நினச்சேன்னா நான் நியாயமானவனா? இல்லை.
அவரெல்லாம் அந்தகார இருளிலிருந்து இன்றைக்கு ஆச்சரியமான ஒளியினத்தில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவங்க ஆராதனை பண்ணாங்கன்னா உங்களெல்லாம் கெஞ்சுற மாதிரி கெஞ்ச வேண்டியதில்லை. பாட்டு பண்ணா அவன் ஆராதனை பண்றான், அவ்வளவுதான். ரிவைவல் இறங்குது 12 மணிக்கு அங்க இருக்கிற சூட்ல அக்கினி இறங்குது. உள்ள அக்கினின் வல்லம் இறங்கி நான் 1:30 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணி அப்புறம் 3 மணிக்கு அங்க சாப்பிட்டு இன்னொரு ஊருக்கு போனீங்கன்னா அப்படிதான் இருக்குது. அப்புறம் 7:30 மணிக்கு ஒரு இடத்துக்கு வந்தா தெருவில் எல்லாரும் கூடி வர்றாங்க. தெருவில் அவங்க வீட்டில் இருக்கிற கட்டில் தூக்கிட்டு வந்து பாய்களை வந்து போட்டு உட்காந்து எனக்கு 2 சேர் எடுத்து ஒரு சேர் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு அந்த பாஸ்டருக்கு உட்காந்து பேசுங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க சார், சும்மா இருக்கலாமா? இருக்க முடியாதே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் இப்படி அற்புதங்களை செய்ய. அப்போ நம்ம நம்முடைய சூழ்நிலையை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தால் ஜெயம் வரவே முடியாது. அல்லேலூயா. இப்போ சப்ஜெக்டுக்கு வாங்க. கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறாரு, விரும்புகிறாயா? நீ செய்யறதுக்கு உங்ககிட்ட உன்னால முடியும். அந்த கேள்வி தான் கர்த்தர் என்கிட்ட கேட்டார். முதல்ல நீ விரும்புறியாப்பா செய்வேன்ட்டு, நான் அடுத்தது செய்யறத நான் செஞ்சு முடிக்கிறேன், அது அடுத்த விஷயம். நீ முதல்ல செய்வ, உன் கையை கொண்டு செய்ய முடியும்னு சொல்லிட்டு நீ சொல்லுங்க. நீ மீண்டும் வந்துடும். நீ முதல்ல நீ நம்புறியா? ஹலோ, தருவா எப்படி தருவான்? பேங்க் தருவானா, அவன் தருவானா, மாமா தருவானா, சித்தப்பா, அந்த கதைலாம் வேண்டாம். நீ மீண்டு வர முடியும்னு நம்புறியா? இயேசு உன் கூட வந்து கேட்கிறாரு, நம்புறியா? யார் என் கூட இருக்கிறீங்க? 30வது வருஷத்துல கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, உன் வியாதி சுகமடையும் என்று நீ நம்புகிறாயா? உன் பிரச்சனைல இருந்து நீ மீண்டு வர முடியும் நம்புறியா? தேடி தேடி கிடைக்காத ஒரு வேலை உனக்கு கிடைக்கும் நீ நம்புறியா? எவ்வளவு முயற்சி எடுத்து பல ஆண்டுகளாய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தை நான் செய்வேன் என்று நம்புகிறாயா? இவர் அடுத்த வசனத்துல 7W சொல்றாரு. அங்கதான் உட்கார்ந்து 7W எழுதுனேன். அடுத்த வசனம் சார், ஆண்டவரே அதற்கு வியாதியாசம் சார், ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆண்டவரே, ஆனா யார் என்ன கூட்டு போவா? எப்படி ஆகும்? சார் நீங்க சொல்றீங்க நான் ஒரு முதல் மாசம் 2000 ரூபாய் பொருத்தனை பண்றேன். இல்ல நீங்க சொல்றீங்க என்ன பண்றேன், ஆனா எப்படி நானே அந்த வருமானத்தை 2000 ரூபாய் தான் ப்ரொவிஷனே கட்டுறேன். அந்த உடனே அடுத்த கேள்வி பண்ணிட்டு, ஹலோ ஆர் யூ வித் மீ? எங்க தான் இருக்கிறீங்களா? அடுத்த கேள்வி வந்தது. உடனே இருக்கு கேட்டவரு அடுத்த பதில் சொல்ல, ஏ சாமியா வந்துட்டப்பா, தூதன் யார் வந்துட்டா? தேவகுமாரன் வந்தாச்சு. ஓரளவு அவருக்கு ஃபுல்லா டீடைல் தெரியும். நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி அவருக்கு தெரியாது. ஆனா அவர் என்னன்றாரு, என்ன சொல்றாருங்க? குளத்துல கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவனும் இல்லை, போறதுக்குள்ள ஐயா நான் செய்யணும் தான் நினைக்கிறேன். இந்த மாசம் எடுத்து காசு எப்படியாவது தசமா கொடுத்தணும் தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள என்ன வந்துடுது, கடன்காரன் வந்து வாசல் நிக்கிறான், கம்பெனி வாசல்லையே. ஆனால் அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்டு தசம் பார்த்து உங்க கொடுக்காம விட்டுறையா. யார் என் கூட இருக்கிறீங்க? ஹலோ, மைக் டெக்ஸ்டிங் 1 2 3 என் கூட தான் இருக்கிறீங்களா? அதாவது சாக்கு போக்கு சொல்றதுக்கு விசுவாசிகளை போல ட்ரெயின் பண்ணவங்க யாருமே இருக்க முடியாது. சாக்கு போக்கு சொல்றதுக்கு பாட்டு பாடுங்க பிரதர், இப்ப வேணாம் அடுத்த வாட்டி பாடுறேன். வாங்க பிரதர் ஊழியத்துக்கு இல்ல பாச, இன்னைக்கு வேணாம் பாச, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் பாச. ஹலோ, அப்ப எப்பதான் செய்வீங்க? எப்பா 30 ஆண்டியா? உன்னை சுகப்படுத்தும்படி கர்த்தர் எருசலேமுக்குள்ள வந்துட்டாரியா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொட்டு உன்னை உயிர்ப்பிக்கும்படி கர்த்தர் உன் அண்டையில நின்று கொண்டிருக்கிறார். அந்த பெதஸ்தாவுல உன்னை நிற்கும்படி கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். நீ சாக்கு சொல்லினா உட்கார இடத்தான் உட்காரணும், விடுதலையை பார்க்க முடியாது. எங்க இருக்கிறீங்களா? நான் உயர்த்தப்படுவேன், மகிமைப்படுவேன், எழும்பேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதுக்குதான் எழுந்து வந்துட்டார். எங்க வந்துட்டாரு? பெதஸ்தான் அண்டையில எருசலேம் கிட்ட வந்துட்டாரு. இப்ப நீ எழுந்தணும். நல்லது, ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அப்படியே போடா, அர்த்தங்கிட்ட போல 38 இருக்கணும் விட்டுட்டு, எப்பா சரி விடுப்பா, இந்த குஷ்டரோகி நான் சுகப்படுத்துறேன், இந்த அப்படி பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, டேய் உன்கிட்ட பேசினா சரிப்படாது, நீ எழுந்துரு. அடுத்த வசனத்தை பாரு என்ன சொல்றாருங்க, இயேசு அவனை நோக்கி எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இன்னைக்கு இந்த மாசமா 1ஆம் தேதி காலையில, சாரி இந்த 4ஆம் தேதி காலையில் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உன்னை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றது என்ன தெரியுமா? உன் சூழ்நிலை விட்டு எழுந்துரு, நீ ஆளுகை செய். 2 words I want to use.
ரைஸ் அப் அண்ட் ரூல். எழுந்து, எத்தனை பேர் நம்புறீங்க? உட்கார்ந்து சாக்கு போக்கு சொல்லி 7 W சொல்லினே இருந்தா 7 W சொல்லினே தான் இருப்பேன். 7 W கொடுத்தா இல்லையா, அது வெயிட்டிங் டைம்ல தான் அந்த 7 W சொல்லணும். இப்போ வெயிட் லிஸ்ட்ல கிளியர் ஆகி கன்ஃபார்ம் ஆயிட்டேன். ஏசாமி வந்துட்டாரு. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, ஏசாமி வந்துட்டாரு. வெயிட் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைஸ் அப், ரூல். எழுந்துரு. நான் புது வார்த்தையெல்லாம் கொண்டு வரல சார். மனுஷனை கடவுள் படைச்சிட்டு ஃபர்ஸ்ட் விஷயமே சொல்றாரு, என்ன பண்றாரு? நீ ஆண்டுகொள். அப்படிதானே சொன்னாரு? அப்படி சொன்னாரா இல்லையா? நான் போய் எதுனா பேசுறேனா? 1:27 வாசிப்பா. புரியலப்பா நிறைய பேருக்கு. ஆதியாம 1:27 வாசிப்பா. அப்பதான்ப்பா நிறைய பேர் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நானா கதை விட்டு போற மாதிரி பாக்குறாங்க நினைக்கிறேன். சொல்லு வாசி. அவர்களை நோக்கி நீ பழுகி. யார்கிட்ட சொன்னாரு? நம்மளை பார்த்து சொன்னாரு. பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி எல்லாத்தையும் ஆண்டுகொள்ட்டார். அல்லேலூயா. நம்புறவங்க எத்தனை பேர்? அவங்க மாத்திரம் ஒரு ஆமேன் கொடுங்கய்யா. கர்த்தருக்கு ஒரு ஆமேன் சொல்லுங்கய்யா. ஆளுகை உனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். எழுந்திருக்கிற வல்லமை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். நீ என்றைக்கு எழுந்தால் அன்றைக்கு ஆளுகை செய்வாய். 38வது ஆண்டிலே கர்த்தர் எழுந்து விட்டார். நீ எழுந்தால் நீ ஆளுகை செய்வாய். நீ எழுந்திருக்கவில்லை என்றால் நீ உட்கார்ந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். ரொம்ப கத்தாத, சாயந்தரம் வேற பேசணும். சிங்கப்பெருமான் கோயில் கிட்ட இன்னொரு பெரிய கூட்டத்தை ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. நானும் பாஸ்டர் ராபர்ட் ராயம் போகிறேன். பாஸ்டர் ராபர்ட் ராய் சொல்ல, பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனால ரொம்ப கத்தக்கூடாதுன்னு ஒரு முடிவு இருந்தாலும் உங்களை பார்த்தா ஒரு உற்சாகத்தில் கத்தணும் போலே தான் தோணுது. கத்துங்கன்னு சொன்னீங்கன்னா கத்துறேன், முடிச்சிருன்னு சொன்னால் முடிச்சல. 7:37 ஆயிடுச்சு. 10:37. அல்லேலூயா. சொல்லுங்க, எழுந்து ஆளுகை செய்யணும். ஆண்டவர் பார்த்தாரு. என்னன்னு பார்த்தாரு? அவங்ககிட்ட அவனை கண்டு, வசனத்தான் சொல்லுது 6ஆம் வசனம், அவனை பார்த்து அவன் ரொம்ப நாளா இருக்கிறவன் கண்டார். அவருக்கு தெரியும் ரொம்ப நாளா இருக்கிறவன் தெரியும். அவருக்கு தெரியும் இவங்கிட்ட அந்த விசுவாச பேட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? விசுவாச போராட்டம் அவனுக்குள்ள இருக்குது. அவன்கிட்ட அவிசுவாசம் இருக்குது. அவன் சாக்க போக்கு சொல்லுவான்னு தெரிஞ்சுதான் டேய் அப்படி ஓரமா போய். அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. 7வது வசனத்துக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது. ஏப்பா அப்படி பேசுற? நீ நம்பணும். நம்பாதான் அப்படிதான் பதில் கொடுத்து. பிரதர், தம்பி, நீங்க நம்பணும். அந்த நோ 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 நோ. There's no second thought from God. அடுத்தது 2 தடவைலாம் கிடையாது. ஆண்டவர் சார் எழுந்துரு நட, எழுந்துரு நட. நீ காலைல உங்களை பார்த்தா தான் சொல்ற சிஸ்டர், எழுந்துரு நட. இந்த 38வது ஆண்டுல கர்த்தர் சொல்ற, நான் எழுந்துட்டேன். நீ வாடி இருக்கிறத பார்த்து நான் எழுந்துட்டேன். நீ விடாய்த்து இருக்கிறத பார்த்து, நீ குறுகி இருக்கிறத பார்த்து நான் எழுந்துட்டேன். இப்ப நீ எழுந்தா நம்ம 2 பேரும் கையை பிடிச்சி நடந்துடலாம். யாரும் கூட இருக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம்.